ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லோன்லி லைஃப்ஸ். என்ன நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு செய்தியை தான் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் மட்டும் தானே. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ நான் கூடிய சீக்கிரமே அம்மாவாக போகிறேன். இது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அதே போல் ஷாக்கிங்கும் தான். என்னென்னா, ஆக்சுவலாக இனி நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது, ஹோப்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நாய்க்குட்டிங்களே நம்ம குழந்தைங்க மாதிரி பார்த்துட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு 2 பேரும் முடிவே பண்ணிகிட்டு இருந்தோம். எதேர்ச்சியாக திடீர்னு சர்ப்ரைஸாக எனக்கு ஏதோ ஒரு ஒரு யோசனையில் உடம்பு முடியல. சரி, ஒரு வாட்டி ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துக்கிட்டாக்கா அதை ரூல் அவுட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு டாக்டர் செக்கப் போகலாம் அப்படின்னு நினச்சி நான் சும்மா கேஷுவலாக ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். எனக்கு பார்த்தா பாசிட்டிவ் வந்துடுச்சு. எனக்கு பயங்கரமான ஷாக். ஆக்சுவலாக இன்னும் என்னால் எடுத்துக்க கூட முடியல, ஜீர்ணிக்க கூட முடியல. சந்தோஷமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த ஃபீலிங்ஸ் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல ஆக்சுவலாக. ஆமாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் சந்தோஷமான விஷயங்க நிறைய சோகங்களுக்கு அப்புறமா கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மை. அதே போல் நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப ட்ரை பண்ணி அது நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா சலிச்சிட்டு விட்டுருவோம் தெரியுமா. திடீர்னு அது நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதோட சந்தோஷம் பல மடங்காக இருக்கும். நாங்கள் இப்போது அந்த ஸ்டேஜில் இருக்கோம். அண்ட் என் சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்காக ஜபிச்ச எங்கள் பாஸ்டருக்கு, அப்புறமா பாஸ்டரோட ஒய்ஃப்க்கு தான் நான் கால் பண்ணி சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததை விட நான் ஃபர்ஸ்ட்டு போய் ஃபீட்டல் ஸ்கேனிங் எடுத்துக்கணும். ஹார்ட் பீட் கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் அவங்கக்கிட்ட கன்ஃபார்மாக சொல்லணும். இப்போத்துக்கு கால் பண்ணி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் ஒரு 3-4 டேஸ் கழித்து, ஏன்னா எனக்கு 2 months ஆகிடுச்சு. பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகி 2 months ஆகிடுச்சு. எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் கூட கிடையாது. PCOS இருந்ததால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு போய் நான் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் ரிப்போர்ட்டோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எங்களுக்காக ஜெபிச்ச எங்கள் பாஸ்டரையா அண்ட் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த விஷயத்த நான் சொல்லிவிட்டு அவங்கள தேங்க் பண்ணணும். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய் அண்ட் லவ் யூ ஆல். நம்மளுக்கு இப்போது ஆல்மோஸ்ட் 248 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு பயங்கரமான சந்தோஷம். 2 million, 3 million, 10 million இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு கிடைச்ச இந்த குட்டி ஃபேமிலிக்காக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஏதாவது ப்ரெக்னென்சி டிப்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் பயங்கர குழப்பத்தில் இருக்கேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பாய், லவ் யூ ஆல்.